Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அமமுக மன்னார்குடி எம்எல்ஏ எஸ் காமராஜ் கட்சியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக டிடிவி தினகரன் அறிவித்திருக்கிறார். அமமுக மன்னார்குடி எம்எல்ஏ எஸ் காமராஜ் கட்சியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக டிடிவி தினகரன் அறிவித்திருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமமுக மன்னார்குடி எம்எல்ஏ எஸ் காமராஜ் கட்சியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக முக்கிய செய்தியாக தற்போது நாம் பார்த்து வருகிறோம். அமமுகவிலிருந்து எம்எல்ஏ எஸ் காமராஜ் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக டிடிவி தினகரன் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அமமுக மன்னார்குடி எம்எல்ஏ எஸ் காமராஜ் கட்சியிலிருந்து நீக்கம் செய்யப்படுவதாக டிடிவி தினகரன் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்து வருகிறோம். அமமுக மன்னார்குடி எம்எல்ஏ எஸ் காமராஜ் கட்சியிலிருந்து நீக்கம் செய்யப்படுவதாக டிடிவி தினகரன் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்து வருகிறோம். அமமுகவிலிருந்து எம்எல்ஏ எஸ் காமராஜ் நீக்கம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு நிகழ்கிறார் நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ். விக்னேஷ், அமமுகவிலிருந்து எம்எல்ஏ எஸ் காமராஜ் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டது. இது குறித்த முழு விவரம் என்ன? அபிராமி வணக்கம். நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில் தேர்தலை சந்தித்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 11 தொகுதிகளில் போட்டியிட்டது. 11 தொகுதிகளில் போட்டியிட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியில் மட்டும் வெற்றியை பெற்றிருந்தது. குறிப்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மன்னார்குடியில் தொகுதியில் போட்டியிட்டு காமராஜ் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார். வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் அவருடைய செயல்பாடு என்பது கட்சிக்கு விரோதமானதாக இருந்ததாக கட்சியினுடைய சார்பில் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் காமராஜ் அவர்கள் கட்சியினுடைய நிலைப்பாட்டினை மீறி இன்று சட்டமன்றத்தில் தன்னிச்சையாக தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்திருப்பது கட்சியினுடைய குறிக்கோள்களுக்கும் கோட்பாடுகளுக்கும் முரணானது என்பதால் திரு எஸ் காமராஜ் அவர்கள் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளிலுமிருந்து இன்று முதல் நீக்கி வைக்கப்படுகிறார் என்பதை தெரிவித்துக் கொண்டிருப்பதாக டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே இதே காமராஜ் தான் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்திருப்பதாக போலி கடிதத்தை தயாரித்து ஆளுநர் மாலை டிடிவி தினகரன் முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் இன்றைய தினம் நடைபெற்ற இந்த சபாநாயகர் பதவியேற்புக்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினர்கள் வழங்கிய வாழ்த்துறையில் பேசிய எஸ் காமராஜ் கடந்த சில நாட்களில் கசப்பான நினைவுகள் இருப்பதாகவும் அதனை மறந்துவிட்டு தாவேகா ஆட்சி தொடர நான் ஆதரவளிப்பதாகவும் வெளிப்படையாகவே சட்டமன்றத்தில் பேசியிருந்தார். இந்த பேச்சுதான் அவரை கட்சியிலிருந்து நீக்கும் அளவிற்கான சூழலை தள்ளி இருக்கிறது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து திரு எஸ் காமராஜ் அவர்கள் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கி வைக்கப்படுவதாக டிடிவி தினகரன் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ்.